ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ் மிஷின். ஸோ நீங்கள் இதை புஷ் பண்ணும் போது நீங்கள் உங்களோட செஸ்ட் மசிலில் மட்டும் தான் புஷ் பண்ணணும். உங்களுக்கு செஸ்ட் மசில் மட்டும் நல்லா பம்பிங் ஆகும். சார் இந்த செஸ்ட்டை புஷ் பண்ணும்போது இந்த எல்போ எதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணுமா இல்லைனா வந்து இப்படி வச்சுருக்கணும்? எல்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டு கிராஸாக தான் இந்த ஆங்கிளில் தான் வைக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும், இப்படி இறங்கக்கூடாது. பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டில் வந்து ராட் ரோயிங் போடணும், டெட் லிஃப்ட் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வி டேப்பர்லாம் நல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் லேட் புல் டவுன் பண்ணணும், வெறும் லேட் மசில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பின்னாடி மட்டும்தான் தெரியும். இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து ஃபுல்ஃபில்லாக வரணும். செஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் மேஜராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் எதனாலன்னா நம்ம புஷ் பண்ணும்போது ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லலாம் நான் பாடி பில்டர் ஆகிடணும், சீபம் மாதிரி ஆகிடணும், ஒலிம்பியா பாடி பில்டர் ரோனி கோல்மேன் மாதிரி ஆகிடணும், அர்னால்டு மாதிரி, அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குது. ஒரு டயட் ஆகட்டும், ஒரு ட்ரைனிங் மெத்தட் ஆகட்டும், ஒரு கன்சிஸ்டன்சி ஆகட்டும், எதுவுமே அவங்க வந்து அந்த பீக் ஃப்ளோ ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. சரி, இப்போ பிகினர்னால் 3 months 6 monthsலாம் ரெடி பண்ண முடியாது, பாசிபிள் இல்லை. நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆகும். இல்லை என்ஹான்ஸ்டு கூட சப்ளிமெண்ட், நியூட்ரிஷன், ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ்லாம் எடுக்கிறோன்னா மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சபரி பாடி பில்டரோடு இருக்கோம். வழக்கமாக நம்ம ஃபிட்னஸ் எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பாடி பில்டிங்கில் இருக்கக்கூடிய டவுட்ஸு, ஒர்க் அவுட்டில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள், இதெல்லாத்தையும் வந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல சபரி சார் வந்து வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். எஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. எங்கே நீங்கள் இந்த ஜிம் வச்சுருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். இது நம்ம சென்னை 6,81 தண்டியார்பேட்டில் வந்து 3 Degree ஃபிட்னஸ் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஜிம் இது. ஸோ நான் இங்கே ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கேன், ஸோ ஒன் ஆஃப் த ட்ரைனராக இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டிங்கோட ரிலேட்டட் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். நிறைய விஷயம் நம்ம கேட்கலாம் ட்ரெயினர்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால. நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க. ஸோ ட்ரெயினராக இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறமா ட்ரெயினராக இருப்பீங்க இல்லையா? இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்குற திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு அஸ் எ ட்ரைனராக நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்களால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லையோன்னு எனக்கு ஃபீல் பர்சனலாக. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? எந்த விஷயமாகட்டும், ஒரு டயட் ஆகட்டும், ஒரு ட்ரைனிங் மெத்தட் ஆகட்டும், ஒரு கன்சிஸ்டன்சி ஆகட்டும், எதுவுமே அவங்க வந்து அந்த பீக் ஃப்ளோ ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும். இன்றைக்கி நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லலாம் நான் பாடி பில்டர் ஆகிடணும், சீபம் மாதிரி ஆகிடணும், ஒரு ஒலிம்பியா பாடி பில்டர் ரோனி கோல்மேன் மாதிரி ஆகிடணும், அர்னால்டு மாதிரி, அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குது. அது இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம். பட் அவங்க அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்தாங்கன்ற ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, அவங்க வந்து எந்த லெவல் ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரியான டயட் ஃபோக்கஸ் பண்ணாங்க, எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக த்ரூ அவுட் இயர்ஸ் ஃபுல்லாக அதை பண்ணாங்கன்ற ஒரு நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது. ஸோ அது எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணாமல் அவங்கள மாதிரி ஆகணுன்றது தப்பு இல்லை, அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பேஸ்லாம் பண்ணணும். சூப்பர். எப்படி நீங்கள் ஒரு ட்ரெயினர், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க? பேஸில் இருந்தால் போவோம். இப்போது புதுசாக ஒருத்தவங்க ஜிம்முக்கு இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட இன்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். த்ரூ பாடி வெயிட்ஸ் கொடுப்போம், ஒர்க் அவுட்ஸு, அவங்களோட எனர்ஜி கெப்பாசிட்டியெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் மெத்தடை வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் எவ்வளோ ரெப்ஸ் கொடுக்க முடியும், அவங்க மசில் எவ்வளோ டென்ஷன் ஹைப்பர் ஆகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் தான் அவங்களோட ஒர்க் அவுட்ஸில் நம்ம கொடுப்போம். இதை தாண்டி மேஜர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்லி ஃபுட் பேசிஸ். ஸோ இப்போது நார்மலாக வந்து ஜிம் பண்ணுறனாலே நமக்கு கேலரி அதிகமாக தேவைப்படும், ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படும். பாடி ஏன்னா எல்லாத்தையுமே இங்கே வந்து பேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறோம். மசில் டெவலப் பண்ணால் நம்மளோட கேலரி பேர்ன் ஆகும், ஃபேட் பேர்ன் ஆகும். அப்போது அந்த மசிலுக்கு ப்ராப்பரான ஃபீடிங் வேணுன்றது அது நம்மளோட டெய்லி பேசிஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும். அவங்க இப்போது என்ன லெவல் ஆஃப் மீல்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கைட் பண்ணோன்னா தே வில் க்ரோயிங் குட். ஓகே. இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா
சடனாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஆகணும் ஒரு கோல்ஸோட வருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒருத்தரோட பாடியோடைய தனித்துவத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது வந்து டெய்லர்டான ஒரு ரொட்டீனை தான் கொடுப்பீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்காது, எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஸோ பாடி மெக்கானிசமும் அப்படி தான். டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸும் இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் டே லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை ஸ்கூல் படிக்கிறாங்களா, காலேஜ் படிக்கிறாங்களா, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, இல்லை வேறு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன, ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களால எவ்வளோ இந்த ஸ்போர்ட்ஸில் புஷ் பண்ண முடியும், இல்லை ஜிம்மில் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களால எவ்வளோ இன்டேக் பண்ண முடியும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இல்லை அவங்க ஏதாவது பேஷண்ட் ஓரியன்டாக இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஆல்ரெடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேஸே தெரியாமல் ஒரு கிளைண்ட்டை கைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 3 மாதத்தில் இப்படி ஆகணும், இல்லைனா ஒரு வருஷத்தில் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் அப் பண்ணுவீங்களா? இல்லைனா உங்கள் பாடிக்கு இப்படி தான் சார் ஆகும், இல்லை உங்கள் பாடிக்கு இந்த மாதிரி நாட்கள் தேவைப்படும், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தேவைப்படும், அப்போ தான் இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் 2 விஷயமே நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பேஸ் நீடு என்னன்னு தெரிஞ்சுப்போம். அவங்களோட கோல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோல்ஸை எவ்வளோ பீரியடில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, இப்போ பிகினர்னால் 3 months 6 monthsலாம் ரெடி பண்ண முடியாது, பாசிபிள் இல்லை. நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆகும். இல்லை என்ஹான்ஸ்டு கூட சப்ளிமெண்ட், நியூட்ரிஷன், ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ்லாம் எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 month ஆச்சு நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு 3 months நான் 60 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா இம்பாசிபிள். இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 12th செஷன், 26th செஷன், பர்சனல் ட்ரைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட வரோம் இல்லையா? இந்த 12th செஷன் இந்த மாதிரி செஷன்ஸ்குள்ளே நம்ம வந்து என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன்? இந்த மாதிரி செஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ப்ரோக்ராமரைஸ்டுன்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னா, இப்போது ஒரு பர்சனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்றது தான் அந்த 12 செஷன், 16 செஷன், 20 செஷன் பெர் மந்த்துக்குன்னு வரும். பர்சனல் ட்ரைனிங் மீன்ஸ் இப்போ உங்களை நான் இண்டிவிஜுவலாக உங்களோட பாடியை அனலைஸ் பண்ணி, உங்களோட மெத்தட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் நான் கூடவே இருந்து உங்களோட டயட் ஷெடியூல் ஆகட்டும், உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூல் ஆகட்டும், கூடவே இருந்து உங்களை நான் அனலைஸ் எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது உங்களோட ப்ரோக்ரெசிவ் வந்து எனக்கு நல்லா டீப்பாக தெரியாமல் 2 பேருக்குள்ள அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா மேன் டு புஷ் தான். ஸோ உங்களை நான் எவ்வளோ புஷ் பண்ணுறேன், நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்றது தான் மேட்ரு. ஸோ கைடன்ஸ் எல்லாமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா இட் வில் பி டேக் ஸோ மச் லாங் இயர். அதுதான் நான் கேட்க வரேன் அடுத்த கேள்வி. இப்போ ஒருவேளை வந்து நம்ம வந்து இது மாதிரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி போகிறோம், பர்சனல் ட்ரைனிங்கோ இல்லைனா வந்து ட்ரெயினரோ இல்லாமல் நம்ம யூடியூபு, இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்லைனா ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் நல்ல கருத்துக்களே சொல்லலாம், பட் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு நேரிடும்? இதில் சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்கு வந்து நம்ம மசில் வந்து எதாவது டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இல்லைனா மசிலை நம்ம ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி சோர்னஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். அப்போ மசில் க்ரோத்துன்றதே இருக்காது. நீங்கள் எவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கணும். நம்ம சும்மா நார்மலாக ஒரு வெயிட்டை தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டா அது அப்படியே முடிஞ்சிடாது. அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நியூட்ரிஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எவ்வளோ இன்டேக் பண்ணுறோம், அதுக்கு நம்ம மசிலுக்கு எவ்வளோ ரெக்கவரி கொடுக்குறோம். புரியுது, அதெல்லாம் வந்து இருக்குது. ஈட், ரிப்பீட், ஸ்லீப்ன்ற ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இதுதான். ஒரு மசிலோட க்ரோத்து இவ்வளோ இருக்கும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோன்ற பேக் ஒர்க் இருக்குது. ஓகே, அதெல்லாம் இல்லாமல் பார்த்தா கரெக்டாக அந்த ஒர்க் அவுட்டும் ஒழுங்காக போகாது, அதுக்கான அந்த ரெக்கவரியும் போகாது. மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ நிறைய மசில் டேர் ஆகிற ப்ராப்ளம் வரும், இல்லை மசில் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும், செல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸாக மாறிடும். ஷூர், கண்டிப்பாக. அண்ட் அடுத்து நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம நேர்களுக்கு வந்து பாடி பில்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம்னு நினைக்கிறேன். முதல்ல எந்த ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி செஸ்ட் இஸ் ஸ்பெஷல் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரி. எல்லாருக்குமே வந்து செஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒர்க் அவுட். அதில் சில நுணுக்கங்கள் இருக்கும், சில பேர் பண்ணுற தவறுகள் இருக்கும், அதை பற்றி பேசிக்கிட்டே நம்ம ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுவோம். எஸ் சார், இப்போ வந்துட்டு நம்ம இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து செஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் வந்து ஹெவியாக லிஃப்ட் பண்ணுன்ற ஒரு ஈகோலே லிஃப்ட் பண்ணுவாங்க. செஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி ஹெவி ஒர்க் அவுட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுறது, ஹெவி வெயிட்ஸ் எப்படி லிஃப்ட் பண்ணுறது? ஹெவி செஸ்ட் ஒர்க் அவுட் லிஃப்ட் பண்ணுறதை விட, ஈகோ லிஃப்டிங் பண்ணுறதை விட உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட என்டியூரன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மசிலோட பம்பிங்கும் நல்லாயிருக்கும், மசிலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும்.
அதாவது நம்ம வந்து ஒரு 30 கேஜிஸ் லிஃப்ட் பண்ணுறதை விட உங்கள் பாடி கேட்டகரி இப்போ நீங்கள் ஒரு அரௌண்ட் ஒரு 70 கேஜி இருக்கீங்கன்னா உங்களால் அப் டு 140 to 140 கேஜி போட முடியும்னா நீங்கள் புஷ் பண்ணலாம். அதை நீங்கள் ஈகோ லிஃப்டிங்காக பண்ணிங்கன்னா மசில் டேமேஜ் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு போஸ்டர்ஸில் ப்ராப்பரான மெத்தடில் ஃபுல் ஐசோலேஷன்ஸ் மூமெண்ட்டு உங்களோட செஸ்ட் மசிலை மட்டும் க்யூஸ் பண்ணி அந்த மசிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட் மசில் கனெக்டிவிட்டியில் போட்டிங்கன்னா நீங்கள் நாட் ஓன்லி செஸ்ட் ஒரு காஃப் மசில் போட்டிங்கன்னா கூட சின்ன மசில் காஃப் மசில் போட்டிங்கன்னா கூட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பேஸ்ட் ஆன் உங்களோட ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்கணும்னா உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த வீட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பர் போஸ்டர்ஸில் ப்ராப்பரான டெண்டன்ஸில் போட்டிங்கனாலே இட் வில் பி குட் ஃபார் எவ்ரிபடி. அதை விட தாண்டி நம்ம பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்? அதை விட தாண்டி பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஹெச்ஐடி மெத்தடில் ஒர்க் ஆகும் மசில்ஸு. ஆனால் லேட்டர் நீங்கள் நியூட்ரிஷன்ஸ் ட்ராபேக் பண்ணிங்கன்னா மசிலில் இருக்க செல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸாக மாறும். ஓகே, சூப்பர் சார். ஸோ எப்படி வந்து பண்ணுறது? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒர்க் அவுட், நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மிஷினே ரொம்ப புதுசாக இருக்குது. என்ன மாதிரி மிஷின்? இது பார்த்தீங்கன்னா மல்டி. ஸோ இது இப்போ இருக்க மாடரேட் பாடி பில்டிங் மாடரேட் ஜிம்மில் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. பட் நம்ம ஜிம்மில் இது ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மிஷின்ஸில் வந்து நமக்கு செஸ்ட் சீட்டட் ப்ரெஸ் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் கல்ஸ் பைசப்ஸ்க்கு இருக்குது. ஸோ ட்ரை மசில்ஸ் போகிற மசில் இருக்குது. ஸோ லாட்டிசம் மசிலில் ரோயிங் போடுற மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா லெக்கில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷனும் போடலாம், லையிங் எக்ஸ்டென்ஷனும் போடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் புல் டவுன் மிஷின் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் ஷோல்டர் மசில் கவர் பண்ணலாம். அது இல்லாமல் நமக்கு மேஜர் பேசிக்ஸ் ஒர்க் அவுட்ஸில் புல்லப்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு மல்டி மிஷின்றதை விட ரொம்ப மல்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய க்ரௌட்ஸ் இருக்குது, நம்மளால் மிஷின் ஆக்குபைட் ஆகிடுச்சு பண்ணலன்னா இதில் நம்ம மல்டிப்புளாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ் மிஷின். ஸோ இதில் வந்து ப்ராப்பரான வெயிட்ஸ் உங்களால் என்ன வெயிட்ஸ் இனிஷியலாக போட முடியுமோ அந்த வெயிட்ஸை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இது வந்து ஹைட் எவ்வளோ தூரம் வச்சுருக்கணும் சார்? ஹைட் வந்து உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு லோயர் வேணும்னா இப்போ நீங்கள் ஹைட் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மசிலை கவர் பண்ணணும். ஓகே. டவுனில் வச்சிங்கன்னா இன்க்ளைன் மசிலை கவர் பண்ணணும், அப்பர் செஸ்ட்டை கவர் பண்ணணும், லோயர் செஸ்ட்டை எப்படி நீங்கள் வேணுமோ இதில் நீங்கள் இந்த கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே ரொம்ப நார்மலான ஒரு லெவலில் வச்சு தான் போடுவேன். அதாவது ஸ்ட்ரைட்டாக செஸ்ட்டோட அந்த ஃப்ளாட் லெவலில் வச்சு தான் போடுவேன். ஸோ நீங்கள் இதை புஷ் பண்ணும் போது நீங்கள் உங்களோட செஸ்ட் மசிலில் மட்டும்தான் புஷ் பண்ணணும். ப்ராப்பரான வேரியேஷன் ப்ராப்பரான மோஷன்ஸில் ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் மசில் மட்டும் நல்லா பம்பிங் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபுல் டென்ஷனுமே உங்களோட செஸ்ட் மசிலில் மட்டும் கவர் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் லோடட் வெயிட்டை மாட்டிட்டு ஷோல்டரில் புஷ் பண்ணுவாங்க, ஃபோர் ஆர்ம்ஸில் புஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு செஸ்ட்டுக்கான ப்ராப்பரான மசிலுக்கான ஒர்க் அவுட்டே போகாது. அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி கைக்கு தான் நிறைய போகும். நிறைய எல்போ ஜாயிண்ட்டில் தான் போயிருக்கோம், ஷோல்டரில் போய் உட்காரோம். செஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் மேஜராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன் எதனாலன்னா நம்ம புஷ் பண்ணும்போது ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ராப்பரான ஒரு செஸ்ட் வேரியேஷன்ஸில் போடாமல் ஓகே அந்த மாதிரியாக நிறைய செஸ்ட்டு ஷோல்டர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ வழக்கமாக வந்துட்டு இப்போ நம்ம இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா? ஸோ பாடி பில்டிங் காம்படிஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த முதல் காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். முதல் காம்படிஷன் பண்ண அனுபவம்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா பாடி பில்டிங்னாலே ஒரு டஃப் காம்படிஷன் தான். டியூ டு நிறைய நம்மளோட மசில் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வாட்டர் கட் இருக்குது. ஸோ 2 days வாட்டருக்கு கட் பண்ணுவோம் ஆஃப்டர் வெயிட் கொடுத்ததுக்கப்புறம். எப்படி இருக்கும் அந்த டே? அந்த டே வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும். நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. ஸோ தண்ணி குடிக்க முடியாது. அது தண்ணி குடிக்காமே நம்ம லோடிங் ஃபேஸ் கொடுக்கணும். ரைஸ் லோட் பண்ணணும், ஸ்வீட் பொட்டேட்டோ லோட் பண்ணணும், கேக் லோட் பண்ணணும். ட்ரையாக நீங்கள் எது லோட் பண்ணாலும் வாட்டர் குடிக்காமல் லோட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு த்ரோத்லாம் வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும், வயிறு புண்ணாகும், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். சூப்பர் சார். இப்போ வந்து நீங்கள் அந்த கேக்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் சாப்பிட்லாமா? ஏன்னா கார்பு லோட் பண்ணோன்னா நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் அரௌண்ட் இப்போ 60 kg பண்ணுறீங்க, 70 kg பண்ணுறீங்க, உங்கள் பாடி வெயிட் 70 kg 60 kgனா ஆஃப்டர் வெயிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லோடிங் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மசிலுக்கு ஃபியூல் போகும். ஸோ உங்களுக்கு நல்ல மசில் நல்லா பூஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் அப்போ ட்ரை பீரியடில் இருப்பீங்க. இப்போ எப்படி நம்ம காஞ்ச மண்ணில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகுது? வறட்சியான ஒரு பூமியில் நீங்கள் தண்ணியை கொட்டினீங்கன்னா என்ன ஆகும்?
உறிஞ்சிக்கும். பூமி உறிஞ்சிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கும் போது, கண்ட்ரோலில் இருக்கும் போது, வாட்டர் கட்டில் இருக்கும் போது நீங்கள் ஏதாவது லோடிங் கொடுக்குறீங்கன்னா உங்கள் மசில் வெளியில் நல்லா பம்பிங் நல்லா இருக்கும், நல்ல பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே சார், இந்த செஸ்ட்டை புஷ் பண்ணும்போது இந்த எல்போ எதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கணுமா இல்லைனா வந்து இப்படி வச்சிருக்கணும்? எல்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டோம், கிராஸாக தான். கிராஸாக தான் இந்த ஆங்கிளில் தான் வைக்கணும் நீங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும், இப்படி இறங்கக்கூடாது. இறங்கக்கூடாது. ஓ ஓகே. ஸோ நீங்கள் அதே மாதிரி டென்ஷன் வந்து உங்கள் மசிலில் இங்கே மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக செஸ்ட் மசில் ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் வேரியேஷன்ஸ் நீங்கள் போடும்போது இன்னும் நல்லா போடுவீங்க. ஓகே. நீங்கள் ப்ராப்பர் ஃபார்மேஷன் இல்லாமல் எக்ஸிக்யூஷனை தப்பாக பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு போடுற செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த மைண்ட் வந்து செட் ஆகாது. அதே மாதிரி இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து உங்களை எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணும்? ரிசல்ட் வந்து எப்பயுமே வந்து இப்போது ஜெயித்தாலும் தோற்றாலும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதை மோட்டிவேஷன் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் வந்து வின் பண்ணேன். ஸோ 9th பிளேஸ் பண்ணேன் மிஸ்டர் சென்னை காம்படிஷனில். ஃபஸ்ட்டு டைமே 9th பிளேஸ் பண்ணேன். ஓகே. ஸோ மிஸ்டர் சென்னையில். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணிடுச்சு. எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க அந்த காம்படிஷன்ஸில். ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம இன்னும் என்ன சாதிக்க முடியுன்ற தேடுதலை தேடி தான் நான் போனேனே தவிர அதை ஒரு டிமோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு நான் வெக்ஸ் ஆகி உட்காரல. ஸோ நான் காம்படிஷன் முடித்தேன், நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுத்தேன், அகெயின் நெக்ஸ்ட் டே நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஜேர்னி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க? மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, அதாவது கூடயே இருந்து சில விஷயங்கள் பார்ப்பீங்க. இத்தனை மாதம் ட்ரெயின் பண்ண ஒரு டே அப்படின்னா வந்து அந்த காம்படிஷன் டே. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? அவங்கள வந்து நான் கூட இருந்து தான் பார்த்துக்குப்பேன். எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போது நான் என்னென்ன அந்த டைமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அந்த மிஸ்டேக் பண்ண விடாமல் பார்த்துப்பேன். ஸோ வாட்டர் கட்டுன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதுதான் சார், அது வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அந்த வாட்டர் கட் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வாட்டர் கட் பண்ணும்போது நம்ம பாடிக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஓ. ஸோ மேஜர் ரிஸ்க் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயினர், உங்களுக்கு அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை? ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்கள ஸ்டேஜில் கொண்டு போய் நிற்க வைக்கிறது வரைக்கும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க கூடயே இருந்து பார்த்துப்பேன். ஒரு விஷயமும் நம்ம என்ன பண்ணக்கூடாதோ அவங்க பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர் எடுத்து அவங்க கூடவே இருந்து அவங்க டயட்டை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன டைம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து கூட இருந்தே அவங்களுக்கு எதுவும் சஃபர் ஆகாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள ஸ்டேஜில் கொண்டு போய் நிற்கிற வைக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணுவோம். அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வாங்குவோம்ல, அந்த தருணம் வந்து எப்படி இருக்கும் சார்? அதாவது இத்தனை நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கான அந்த ஒரு பலனை வந்து கொடுத்துருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த தருணம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தாய்க்கு எப்படி குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்களுக்குலாம். ஏன்னா நாங்கள் ஜெயித்ததை விட அவங்க ஜெயித்தாங்கன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் ட்ரெயின் பண்ணி வந்தவங்க நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான போகிறதுக்கான அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணலாம், நிறைய பேரை கைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸை தேடி போய்கிட்டு இருப்போம். ஓகே, சூப்பர் சார். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பீயிங் ஏ ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டர் அவங்க எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க, இல்லை அரைகுறையாக ட்ரெயின் ஆகிறவங்க இவங்க வந்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம செஸ்ட்டுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி லேட் புல் டவுன் தான் போட போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம நேராக போயிட்டு லேட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. அதாவது மாஸ்டர், இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த லேட் வந்து எனக்கு வி ஷேப் வரணும், ஆனால் வரமாட்டேங்குதுன்னுவாங்க. லேட்டில் ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு, பேசிக்கான ஒர்க் அவுட் எப்படி பண்ணுவோம்? பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டில் வந்து ராட் ரோயிங் போடணும், டெட் லிஃப்ட் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வி டேப்பர்லாம் நல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரோயிங்லாம் வந்து நமக்கு போட மாதிரி யாருமே ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. ஸோ ராட் ரோயிங்ஸு, தம்பிள் ரோயிங்ஸு, டெட் லிஃப்ட்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் வந்து இன்னும் நல்லா டாப்பாக தெரியும் உங்களுக்கு. சூப்பர். அந்த புல் டவுன்லாம் தாண்டி நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் நல்லா பண்ணணும் லாட். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நம்ம பாடி பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இப்போ பார்க்குறோம், நிறைய பாடி பில்டர்ஸ் வந்துட்டாங்க. வேறஸ் நான் வந்து இமீடியட்டாக நான் குவிக் ரிசல்ட்ஸோடு நான் பாடி பில்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் வந்து ப்ராப்பராக சில வருடங்கள் ட்ரைனிங் எடுத்து பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் நடுவில் வந்துட்டு நான் வந்து பாடி பில்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு டக்குன்னு வந்து
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன வரும்? இல்லை ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் வந்து என்ன மாதிரியான இவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போது ஃபாஸ்ட்டாக பண்ணுற பாடி பில்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகம். ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்லேயே நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு வரவங்க ரொம்ப அதிக பேர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். என்னென்னா அவங்க வந்து ஒரு காம்படிஷன் இப்போது நான் பண்ணும் போதெல்லாம் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கே வந்து 2 காம்படிஷன் தான் நடக்கும் மேஜராக. ஸோ அந்த 2 காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸோ இல்லை 1 இயருக்கு அப்புறமோ தான் நடக்கும். ஸோ டியூரேஷன் பீரியட் அப்படி இருக்கும். காம்படிஷன் ப்ரிப்பேர் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. வீக்லி காம்படிஷன் நடக்குது. வீக்லி ஒரு அசோசியேஷன் உருவாகுது. வீக்லி ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்க பாடி பில்டர்ஸ்க்கு வந்து அடுத்த வாரம் அப்படி பண்ணுறாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று அப்போ வந்து நம்ம டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரெடி ஆகும். ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி என்ஹான்ஸ்டான சப்ளிமெண்ட்ஸோ என்ஹான்ஸ்டான செராய்ட்ஸோ பெப்டைட்ஸோ இல்லை, இருந்ததே நமக்கு கிடைக்கல. இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ்க்கெலாம் வந்து பெப்டைட்ஸ் ஆகட்டும், அனபோலிக் செராய்ட்ஸ் ஆகட்டும், சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. டியூ டு ஆன்லைன் நிறைய வந்துருச்சு. ஸோ நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் நிறைய எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறனால இப்போது 3 மந்த்ஸோ 6 மந்த்தோ கோர்ஸ் பண்ணுறாங்க. பட் 3 மந்த் 6 மந்த் கோர்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. யார் பண்ணணுன்றது தான் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டே. ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னல் அத்லெட் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்தில் ரெடி ஆகுறாங்கன்னா தே வில் நோ, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சடனாக ஒரு பிகினர் வந்து ஒரு 3 மந்த்ஸில் நான் காம்படிஷன் பண்ணோன்னா அது இம்பாசிபிள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா அவங்களோட ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகலாம். ப்ராப்பராக பண்ணல. இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஒரு பாடி பில்டர் லைஃப்பில் ஒரு டே, இப்போ நீங்கள் காம்படிஷன் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா அந்த டேயில் வந்து எப்படிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். லேட் புல் டவுன் வந்து எப்படி பண்ணுவோம் மாஸ்டர் கரெக்டாக? லேட் புல் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எண்ட்ஸ் பிடிக்கணும். ஒயிட் ஆங்கிளாக பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ ஒயிட் ஆங்கிள் பிடிக்கணும். உங்களோட லெக்கை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோரில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் லேட் புல் டவுன் பண்ணணும். வெறும் லேட் மசில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். 4 ஆர்ம்ஸ்லையோ எல்போலையோ உங்கள் வெயிட்டை புஷ் பண்ணாமல் வெறும் லேட் மசிலில் மட்டும், அவ்வளோதான். ஸோ பின்னாடி மட்டும்தான் தெரியுது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து ஃபுல்ஃபில்லாக வரணும். ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களோட லேட் மசிலில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக போகணுமே தவிர எல்போலையோ பைலையோ போகக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ தான் நீங்கள் 100% வந்து உங்கள் லேட் மசில் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இதிலே தெரியுது, நீங்கள் சொல்லும்போது அந்த பின்னாடி வந்து அந்த டென்ஷன் கிரியேட் ஆகிறது மட்டும் தெரியுது அழகாக. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மசிலுமே ஈச் அண்ட் எவ்ரி மசிலுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்ஃப்ளோ நல்லா கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர், அந்த ஒரு நாள் வந்து அந்த பாடி பில்டர் லைஃப்பில் எப்படி இருக்கும்? அந்த டேயில் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்டார்ட் வித் மீல் தான். அப்படியா? ஆமாம், டே ஸ்டார்ட் வித் மீல். எல்லாருக்குமே டே ஸ்டார்ட் வித் ஹாப்பி நியூஸ் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்லுவாங்க. பாடி பில்டர் லைஃப்பில் எந்திரிச்சோடனே சாப்பிட்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். லைக் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க உங்கள் டயட்டை? நாங்கள் ப்ரீயராக முன்னாள் நைட்டே வந்து மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலை பிளான் பண்ணிவிடுவோம். ஓகே. ப்ரீ ஒர்க் அவுட் மீல்னா ஒரு 50 கிராம் ஆஃப் ஓட்ஸு, ஓகே, ஒரு 3 எக் ஒயிட்ஸு, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுப்போம். ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட் முடித்தோடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம குடிக்கிறதுக்காக வே ப்ரோட்டீன் எடுப்போம். ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு மெயின் மீலுக்கு வருவோம். மெயின் மீலுங்கிறது நீங்கள் எத்தனை மணிக்கு வருவோம்? ஸோ மெயின் மீல் இப்போது நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மெயின் மீல் வந்து ஒரு 9:30 10 o'clock எடுப்பேன். ஓகே. ஸோ மெயின் மீல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்பாத்தி, ஒரு 2 எக் ஒயிட்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மீல் எடுப்போம். ஒரு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு மீல் எடுப்போம். ஓகே. ஒரு 11-12 மணி வரைக்கும். 12 மணியோ ஒரு 11 மணி பேஸ்ட் ஆன் லஞ்ச் நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் எடுப்போம். ஸோ எக் ஒயிட்ஸ் எடுப்போம். எத்தனை எக் ஒயிட்ஸ் வந்து இருக்கும்? அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் உங்களோட ப்ரோட்டீன் கன்சப்ஷன் தாண்டி, இப்போ சப்ளிமெண்ட்ஸ் தாண்டி எத்தனை எக் ஒயிட்ஸ் மேக்ஸிமம் போகும்? ஒரு நாளைக்கு வந்து 20 எக் ஒயிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். 20 எக் ஒயிட்ஸ். அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எப்படி சார்? அதுக்கு தான் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. இப்போ நார்மலாக ஒரு பீப்புள்ஸ் வந்து 20 எக் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது செட் ஆகாது பாடிக்கு. ஃப்ரம் த அத்லட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் மார்னிங் ட்ரெயின் பண்ணுறோம், ஈவினிங் ட்ரெயின் பண்ணுறோம், இது இல்லாமல் நடுவில் கார்டியோ செஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எங்களுக்கு நியூட்ரிஷன் பேலன்ஸ் வேணும், தேவைப்படுது. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது. எங்களோட பாடி வெயிட்ஸ் இன்ட்டு 2 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அப்சர்வேஷன்ஸ் ஆகும், எல்லாமே ஆகும். சூப்பர்.
ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்து மதியம் வந்து எப்படி? மதியானம் அதுக்கப்புறம் திரும்ப இப்போது பீக் வீக்கில் இருக்குன்னா திரும்ப சப்பாத்தி தான் எடுப்போம். இல்லை பீக் வீக்கில் இல்லை ஆஃப் சீசனில் இருக்குன்னா ஒரு கப் ரைஸ் எடுப்போம், தால் எடுப்போம், சிக்கன் ஆர் ஃபிஷ் எடுப்போம் ஒரு 250 கிராம். ஓ, வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம். சிக்கன் வந்து நீங்கள் எப்படி வேக வச்சு சாப்பிடுவீங்களா இல்லைனா வந்துட்டு? சிக்கன் ஆப்வியஸ்லி வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அவிச்சு அப்படி தான் சாப்பிடுவோம். எப்போவுமே ஃப்ரை பண்ண மாட்டீங்க? ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா மசாலாவோ இல்லை நல்ல ஒரு ஆயிலோ யூஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம ப்ரொஃபஷனலுக்கு செட் ஆகாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப ஒரு 4 o'clock ஆர் 5 o'clock வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓகே, ஸ்ப்ரவுட்ஸ், பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்போம். ஓகே. ஸோ இந்த மீலை முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீல், பிளாக் காஃபி, ஓகே. ஸோ இந்த மாதிரி எக் ஒயிட்ஸு இல்லை ஓட்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகே. ஸோ அனதர் நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு வே ப்ரோட்டீன் எடுப்போம் 1 ஸ்கூப்பு. ஸோ இதை முடிச்சு திரும்ப நைட் பிஃபோர் ஸ்லீப் வந்து சப்பாத்தி, ஓகே, ஃபிஷ் ஆர் சிக்கன் இல்லை எக் ஒயிட்ஸ். ஸோ இதுதான் ரொட்டீனாக டெய்லி. இது வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக இருக்கும்போது பாருங்கள் நேர்களே, லைக் ரொம்ப முக்கியமாக உணவுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. பாடி பில்டிங் பேஸ்ட் ஆன் டயட் தான். நீங்கள் எவ்வளோ ப்ராப்பராக டயட் எடுக்கிறீங்க, எவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் உங்களோட மீல் கோர்ஸை கீப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மசில் ரியாக்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஒர்க் அவுட்ஸை பற்றி நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மணி நேரம் ஒரு பாடி பில்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? பாடி பில்டிங் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மார்னிங் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு 2 மசில்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம் மார்னிங். அதை முடிச்சுட்டு ஒரு கார்டியோ செஷன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 2 ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம், 2 மசில் ட்ரைனிங் பண்ணுவோம். ஆஃப்டர் ட்ரைனிங் கார்டியோ பண்ணுவோம் ஒரு 1/2 hour. ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். பீக் வீக் வரும்போது காம்படிஷன் ஒரு 20 days 30 days இருக்கும் போது 3 டைம் ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ மார்னிங், எய்தர் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். ஓகே. ஸோ இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுறீங்க. அப்போது 3 டைம் பண்ணும்போது பாடியோட அந்த ரெக்கவரி வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு மசிலுக்கு வந்து நார்மலாக 24 hours ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கா? இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ணும்போது அது சீக்கிரம் ரெக்கவரி ஆகுமா? சீக்கிரம் ரெக்கவரி ஆகும்ன்றதை இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெக்கவரி சப்ளிமெண்ட்ஸ் எடுப்போம். ஓகே. ஸோ மசில் ரெக்கவரிக்கான அது என்னென்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்? ஸோ இப்போது இசட்எம்ஏன்னு ஒன்று இருக்குது, ஜிங்க், மெக்னீஷியம், ஆஸ்பெட்டாஸ்ன்னு இருக்குது, மல்டிவிட்டமின் இருக்குது. ஸோ ரெக்கவரிக்கு தனியாக பிசிடபிள்யூ இருக்குது, குளூட்டமின் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நியூட்ரிஷன்ஸில் பாடி பில்டிங் பண்ணும்போது எடுக்கும் போது அது பேலன்ஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும், எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளோட நார்மல் லைஃப்லேருந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் லைஃப் மூவ் பண்ணி போகும்போது நமக்கு இந்த மாதிரியான டெய்லி நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப. ஓகே. இதுவே நார்மலாக ஒருத்தருக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மசில் ரெக்கவர் பண்ணுறது? இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மசில் ட்ரெயின் பண்ணாலே குட் எனஃப். ஓகே. இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மசில் டார்கெட் பண்ணலாம். ஓகே. மார்னிங் ஒரு மேஜர் மசில், ஈவினிங் ஒரு ஸ்மாலர் மசில் டார்கெட் பண்ணிங்கனாலே சூப்பர். சூப்பர் சார். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனலை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து. அதுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சார்? இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் என்ன ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்? ஷோல்டரில் மேஜர் தம்பிள் ப்ரெஸ் போடலாம். சீட்டட் தம்பிள் ப்ரெஸ். சூப்பர். ஸோ நீங்கள் ஆங்கிள் இறக்கிறது வந்து நீங்கள் இவ்வளோ இறக்குனாலே போதும், உங்களோட ஷோல்டர் கப் மசில் நல்லா க்ரோ ஆகும். ஓகே. ஸோ மேலே போய் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆஃப் ஸ்ட்ரெச்சே பண்ணலாம். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கே போதும்.